கட்டாயப்படுத்தி கட்டாய கல்யாணம் பண்றது கூட்டணி அல்ல. இது விருப்ப கல்யாணமா இருக்கணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அளித்த பதிலே இது. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், அதிமுக பாஜக தொண்டர்கள் முரண்பட்டு நிற்பதால் கூட்டணி அமைத்தாலும் அது கட்டாய கல்யாணம் போலத்தான் இருக்கும் என குறிப்பிட்டார். ஆனால் கூட்டணி குறித்த இறுதி முடிவை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் எனவும், அதிமுகவை தவிர்த்துவிட்டு எந்த கணக்கு போட்டாலும் பூஜ்ஜியமாகத்தான் முடியும் எனவும் RB உதயகுமார் தெரிவித்தார். எங்களை நம்பி வருகிறவர்களையும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தாயுள்ளத்தோர் அரவணைப்பார். அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. யாரா வேணாலும் இருக்கலாம். யாரா வேணாலும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் யாருக்கும் எந்த நிபந்தனையும் விதிக்கவே இல்லை. ஏதாவது நிபந்தனை விதிச்சிருக்கிறாரா? திமுகவை வீழ்த்த நினைக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்கள் விருப்பம். அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் விருப்பம். அவை நீங்கள் குறிப்பிட்டு தேசிய கட்சிகளா, மாநில கட்சிகளா, காங்கிரஸா, பாரதிய ஜனதா கட்சியா, எந்த கட்சி என்று எங்களுக்கு தெரியாது. மக்களின் நன்மையை முன்னிறுத்தி கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் எனவும் RB உதயகுமார் கூறினார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்துள்ளது. இதன் காரணமாக சென்னையில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் இரவு நேரத்தில் லேசான மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இந்த சூழலில் வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்குள் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் சூறைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் அனைத்து நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுக்கோட்டை மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதி மீனவர்களும் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசைப்படகு மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை ஒன்றுக்கொண்டு இடைவெளி விட்டு நங்கூரமிட்டு பத்திரமாக நிறுத்த வேண்டும் என்றும், நாட்டு படகுகளை பாதுகாப்பாக கரையேற்றி வைத்துவிட வேண்டும் என்றும் மண்டபம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் தொடர் மழையால் பல ஆயிரம் ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் பெய்த தொடர் மழையால் கண்டியூர் காளியம்மன் கோவில் தெருவில் மரகதம் என்பவரின் கூரை வீடு இடிந்து விழுந்தது. இதில் மரகதம் படுகாயமடைந்த நிலையில் அவரது 3 மகன்கள், ஒரு மகள் ஆகியோர் லேசான காயமடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு அருகே புலவன்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வண்டிக்கோட்டம், வடவாதிக்குறிச்சி, நெம்மேலி, ஏத்தக்குடி, தலைமங்கலம் ஆகிய கிராமங்களில் மழை ஓய்ந்தும் வயல்களில் நீர் தேங்கியுள்ளது. இதனால் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்க சென்ற உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட காட்சிதான் இது. சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்று சாதனை படைத்த குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதற்காக வாலாஜா சாலையில் இருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற கலைவாணர் அரங்கம் வரை குகேஷ் திறந்தபடி வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார். மேளதாளத்துடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. நடிகிலும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் தேசிய கொடியுடன் குகேஷை உற்சாகமாக வரவேற்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ஒரு சைடு நம்மளுக்கும் அதே ஏஜ் தான் அது, ஆனா நம்மளால அவ்வளவு சாதிக்க முடியலன்னு ஒரு சைடு கஷ்டமாவும் இருக்கு. பரவாயில்ல, அவங்க இந்த ஏஜ்லயே இவ்வளவு பெருசு அச்சீவ் பண்ணிருக்காங்க. இளம் வயதிலேயே சாதனை படைத்த குகேஷ் தங்களுக்கு முன் உதாரணமாக இருப்பதாக இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். 18வது வயதில்
18வது உலக செஸ் சாம்பியன் என்று உயர்ந்து நிற்கும் தம்பி குகேஷை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடும் இன்றைக்கு பெருமை கொள்கின்றது. உலக அளவில் செஸ்னா சென்னை, சென்னைனா செஸ் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் தம்பி குகேஷுடைய சாதனை இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழாவில்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் குகேஷ் திரும்பி பார்க்க வைத்திருப்பதாக கூறினார். குகேஷின் பெற்றோரின் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். குகேஷின் சாதனையை தமிழ்நாட்டு மக்கள் தங்களின் வெற்றியாக கொண்டாடுவதாகவும் அவர் பேசினார். குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டில் இனி பல கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாக வழிவகுக்கும் என்றார். கிரிக்கெட் எப்படி பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு சென்று சென்றிருக்கிறதோ அதேபோல தம்பி குகேஷுடைய வெற்றி இன்றைக்கு செஸ் போட்டியையும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்க்கும் என்பது உறுதியாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல நூறு கிராண்ட் மாஸ்டர்கள் நம்முடைய கிராமப்புறங்களிலிருந்து வருவார்கள். தமிழ்நாடு ஒரு நாள் உலகின் செஸ் தலைநகராக உயரட்டும். செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு முன்பே குகேஷுக்கு முதலமைச்சர் பரிசு தொகை அறிவித்ததை குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குகேஷோ விலை மதிப்பற்ற பரிசை நமக்கு அவரது வெற்றியின் மூலம் தந்துள்ளதாக தெரிவித்தார். உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார் நம்ம குகேஷ் அவர்கள். புதிய சாதனை படைச்சிருக்கிறார் நம்ம பையன், சென்னை பையன். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷை வாஞ்சையுடன் முதலமைச்சர் வாழ்த்தி உரைத்த காட்சிதான் இது. சென்னை கலைவாணர் அரங்கில் செஸ் சாம்பியன் குகேஷை பாராட்டும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கொரட்டூரில் பிறந்த குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் என்று கூறினார். மேலும் திறமை வாய்ந்த சதுரங்க வீரர்களை உருவாக்க புதிய திட்டம் ஒன்றையும் முதலமைச்சர் அறிவித்தார். இந்தியாவோட 85 கிராண்ட் மாஸ்டர்களை 31 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செஸ் என்பது விளையாட்டை கடந்து வாழ்க்கைக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தரும் என்று முதலமைச்சர் கூறினார். செஸ் என்பது வெறும் மைண்ட் கேம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான பாடங்களை வழங்கக்கூடியது. நாம விரும்பி நம்முடைய காய்களை வெட்டு கொடுத்து வெற்றியை பெறுவோம். அது மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற, நம்முடைய லட்சியத்தில் வெற்றி பெற நாம் எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்கணும். பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிப்பாய்களை கூட ராணிக்கு இணையான வல்லமைக்கு மாற்ற முடியும் என தெரிவித்தார். முன்னதாக தமிழ்நாடு அரசு அறிவித்த 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை குகேஷிடம் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சர்வதேச அளவில் செஸ் என்றாலே தமிழ்நாடுதான் என்ற நிலையை எட்டியிருப்பதாக 4 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் செஸ் சாம்பியன் குகேஷுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. இன்று இந்தியாவிலிருந்து 80க்கும் மேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாக அடித்தளமிட்ட திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பின்னர் பேசிய முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் 31 கிராண்ட் மாஸ்டர்களை வைத்துள்ள தமிழ்நாடுதான் உலகளவில் செஸ்ஸின் அடையாளம் என்று கூறினார். இப்போ 2 உலக சாம்பியன்ஸை வச்சுண்டு 31 கிராண்ட் மாஸ்டர்ஸை வச்சுண்டு தமிழ்நாடு இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகத்திலேயே செஸ்னா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும். நான் எதிர்பார்க்கிறேன் இங்கேருந்து இன்னும் வளர்ச்சி இருக்க போகுது. தொடர்ந்து பேசிய அவர் நிதானம் மற்றும் கவனச்சிதறல் இன்மை குகேஷின் சிறப்பான பண்புகள் என பாராட்டினார். I met Gukesh as a very young GM. இப்போ photos வந்துட்டே இருக்கு. Each one younger than the previous one. So, but and always and the dedication and the concentration. Gukesh always had these qualities. This calmness. என்ன நடந்தாலும் நம்ம எஃபெக்ட் ஆகக்கூடாது, அடுத்த நாளுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். That's really a very impressive quality. சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இருந்தே உலக சாம்பியன்ஷிப் வெற்றி பயணம் தொடங்கியதாக விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்தார். உலக அரங்கில் செஸ் விளையாட்டிற்கு சிறந்த இடம் சென்னைதான் என்று உலக சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் அரசு சார்பில் நடந்த பாராட்டு விழாவில் பேசிய அவர் தனது சிறுவயது கனவு நினைவாகி இருப்பதாக கூறினார். Chennai has been
It has proudly earned the title of the capital of Indian chess, and I think it's also very safe to say that Chennai, in many terms, is also one of the best cities in the world of chess. சென்னை கிராண்ட் மாஸ்டர் தொடரை தமிழ்நாடு அரசு நடத்தாவிடில் தன்னால் சாம்பியன் பட்டம் வென்றிருக்க முடியாது என்று குகேஷ் தெரிவித்தார். I won this tournament, and that's how my whole journey for this world championship started. So I'd like to thank Tamil Nadu government and Udayana personally for making it happen within such a short period of time. தமிழ்நாடு அரசு பொருளாதார ரீதியிலும் தனக்கு நிறைய உதவிகளை செய்ததாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்.